வணக்கம் மக்களே. நம்ம விஜய் அண்ணா வந்து அரசியலுக்கு வந்து 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷத்துல அண்ணா நம்மளுக்காக என்னென்ன போராட்டத்தை முன்னெடுத்தாரு, நம்மளுக்காக எப்படிலாம் பாடுபட்டாருன்றத இந்த வீடியோ மூலியமா நம்ம பார்க்கலாம். அண்ணா வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே வக்பு வாரிய சட்டம்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கவின் ஆணவ கொலை, அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐஆர், அதுக்கப்புறம் வந்து திருப்பரங்குன்றம், அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகம். இது நிறைய இருக்கு. நான் இது மட்டும் முக்கியமான விஷயங்கள் மட்டும் லிஸ்ட் எடுத்து சொல்றேன். இந்த லிஸ்ட்ல இருக்கிற இந்த பிரச்சனைக்கெல்லாம் அண்ணன் எப்படி தெரியுமா போராடினாரு? அதுவும் ஹைலைட்டா சொல்லணும்னா, இந்த கவின் ஆணவ படுகொலைக்கு சும்மா மதுரையே அந்த தம்பிச்சு போற அளவுக்கு ஒரு 10 லட்சத்து பேரை கூட்டி அங்க எல்லாரையும் அப்படியே போராட வச்சு அண்ணன் முன்னாடி நின்று போராடினார் பாரு. இத பார்க்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாரும். அப்பா, அப்படி கைய 18 வயசு பையன் மாதிரி இந்த கையை உயர்த்தி உயர்த்தி ஒரு போராட்டத்தை பண்ணாரு பாரு. அவர் தொண்டையே அன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப வத்திருச்சு. நான் தான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அண்ணனுக்கு. தண்ணிலாம் கொடுத்தேன் அண்ணனுக்கு நானு. அப்ப கூட அண்ணன் வந்து தண்ணிலாம் வேணான்னு சொல்லிட்டு கவினுக்கோசம் எப்படி தெரியுமா போராடினாரு. சரி, கவினு தான் இப்படி போராடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்லாம் சொல்லவே தேவையில்ல, வேற லெவலு, செம்ம போராட்டம். அதெல்லாம் பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து கன்னத்துல கை வச்சுன்னு உட்காந்துட்டாரு. இதெல்லாம் விடுங்க, 500 கோடி போட்டு படம் எடுத்து அதை ரிலீஸ் ஆகலன்னு சொன்னோன்னே அண்ணனுக்கு வந்துச்சு பாரு ஒரு கோவம். அவ்வளவுதான், வெறித்தனமா ஆயிட்டாரு. பிஜேபி ஒழிக, என் ஜனநாயகத்தை தடை பண்ண பிஜேபி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா கத்தி கத்தி அன்னைக்கும் தொண்டை போச்சு. நான் தான் தண்ணி குத்து அன்னைக்கு கொஞ்சம் சுட தண்ணி வச்சு அதில் உப்பெல்லாம் போட்டு சீரகம் மிளகெல்லாம் போட்டு நான் தான் வச்சு கொடுத்தேன் அண்ணனுக்கு. அன்னைக்கு குடிச்சதுனால தான் அன்னைக்கு மறுநாள்லேருந்து கொஞ்சம் அண்ணனுக்கு தொண்டை வந்துச்சு, லைட்டாக வந்துச்சு. இப்படி பல போராட்டங்களுக்கு அண்ணன் இறங்கி ரோட்ல இறங்கி போராடினாரு பாரு. இந்த போராட்டத்தை பார்த்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சர்க்கார் படத்துல எருடா ஓட்டு ஐடியா ஓட்டு போட எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் டைம்ல ஒரு மாதிரி எமோஷனலா பேசுவாரு. அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அப்புறம் நானும் ஓட்டு ஐடி எடுத்து ரெடியா வச்சுன்னுக்கிறேன், அண்ணனை ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு. நீங்களும் எல்லாரும் அண்ணனை முதலமைச்சரை ஆக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா வந்து வெயிட் பண்ணுங்க. எலெக்ஷன் வரப்போகுது. அண்ணனுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, வேற யாருக்கும் ஓட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா அண்ணன் வந்து பயங்கரமா போராடுவாரு, வேற லெவல் போராடுவாரு, பார்த்துக்குங்க. அண்ணனுக்கு ஓட்டு போடுறதுக்காக இப்பயே ஓட்டு ஐடிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.